ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். நான் தான் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ. நிறைய மீம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸை டார்கெட் பண்ணி நிறைய மீம்ஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நிறையா மீம்ஸ்லாம் இருக்குது. ஃபன்னியாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்க போகலாமா? ஒழுங்கா கஞ்சிய குடிச்சோமா வீட்டுல இருந்தமாண்டி இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊர் ஒம்பத்துக்கு தலை மேல வச்சுக்கிறது, அதே தலையிலேயே வச்சுட்டாங்க. அதனே அந்த உண்மையோட கல்லூப்பையும் சேர்த்து போடுங்க, அப்பதான் ரத்த கட்ட நல்லா. ஆடா பாவிகளா, அநியாயத்துக்கு ஒரு மனுஷன் அவளோட ஃபெயிலியரில் இருக்கும்போது தான் வச்சு டார்கெட் பண்ணி அடிச்சு போட்டு துவம்சம் பண்ணுறது. புரியுது தான், சிஎஸ்கே மேட்ச் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கும்போது. ஒவ்வொரு நாளும் பிபி வருது, புதுசாக நிறைய வியாதிலாம் வருது. ஆஸ் அ ஃபேனாக எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒருத்தவங்க லோயஸ்ட் ஃபேஸில் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுறதான உண்மையான சப்போர்ட்டர். சப்போர்ட் பண்ணுவோம், அடுத்த சீசன் ஒரு கம்பேக் கொடுக்கட்டும், இல்லை இந்த சீசனே கம்பேக் கொடுக்கலாம். யாருக்கு தெரியும் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கோ என்ன ஏதோ. அவது பந்தி என்ன பட்டியது எழுதிட்டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வித் மை அண்ணா தம்பி கூட எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் பிடிக்காது. நாங்க ஏப்பா சொல்றோம், நீ இங்கேயே இருந்தேன்னா அது நாங்க செஞ்ச பாக்கியம். ஐ லவ் யூ தாத்தா. பாக்கியா கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். இது வேணா கொஞ்சம் உண்மைதான். இந்த சினாரியோஸில் கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு பேரன் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஊருப்பட்ட பாசம் இருக்கும், பேரனோ பேத்தியோ. இந்த ரெண்டாவதுங்களாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்ட்டு இல்லை, அவங்களுக்கும் அந்த ஒரு அந்த ஒரு பாசம்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பேரனுக்கு கிடைக்கிற அளவுக்கு கிடைக்காது. அதை தான் வந்து மீமில் செம்ம ஃபன்னியாக கன்வே பண்ணிட்டாங்க. கன்வின்சிங் மை ஃப்ரெண்டு அட்டெண்டிங் சண்டே பார்ட்டியா. அதான் நீங்க வராதுதான் பெரிய குறை. வர முடியலப்பா, இங்க கொஞ்சம் வேலை. எங்க எல்லாருக்கும் முக்கியமானவரும் நீங்க தான். நீங்க முன்னின்று எல்லாம் பண்ணியிருந்தா சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கப்புறம் இப்படிலாம் ஒன்னா உறவு போந்தா போறோம். என்னதான் இந்த மீம் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக அட்டாக் ஆகுது. பசங்களால் மட்டும்தான் அது சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். சண்டே அன்னைக்கு அந்த பழைய மாதிரி உட்காந்து இல்லை சும்மா அட்லீஸ்ட் மீட் கூட பண்ண முடியாத நிலைமைக்கு போகிறாங்களே. கஷ்டம்தான். ஒரு மனுஷன் வளர வளர அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் பிரியும் போது ஒரு கஷ்டம் இருக்குதே, அது ஒரு பெரிய கஷ்டம்தான். தப்பு தான், நான் வந்துருக்கணும். அவர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாதானங்க ஒரு சிறப்பாக இருக்கும். அதை விட்டு ஏங்கத்தான் இப்படி பண்ணுறீங்க, ஊருப்பட்ட அத்தான் இருக்கானுங்க. அப்படியே சண்டே அன்னைக்கு வேலை செஞ்சு அப்படியே நொட்டுவானுங்க. கிளம்பி வாங்கடா, இருக்கிறது ஒரு வாழ்க்கை. முன்ன பின்ன என்ஜாயும் பண்ணணும், அட் த சேம் டைம் பொறுப்பாகவும் இருக்கணும், எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும்ல. செம்ம ட்விஸ்ட் இந்த எண்டு. கோபிநாக்கே பல்பா, அப்படி என்ன பல்பு வாங்கினாரு? உங்கள் குடும்பத்தின் பெரும் பணக்காரர் ஒருவர் வருகிறார். இப்ப அவர்கிட்ட சாப்பிட உட்கார போறவட்ட போய் கை கழுவிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். பெரிய பணக்காரர், பணம் இருக்கிற இடத்துல அந்தஸ்து ஜாஸ்தியாக இருக்கும், மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி ஆஃப் ஹியூமன்ஸே அதுதானே. பணம் இருக்கவன மதிப்பாங்க, போய் கை கழுட்டுவாங்க அப்படின்னு உரிமையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யோசிச்சு பேசணும். ஏன்னா பணக்காரங்கள்ல என்ன அப்படி என்ன இவர் பல்பு கொடுக்க போறாரு, நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல போறாரோ? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவங்க ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க சார். அது டப்பிங் தான் தெரியுது. அவர் எதுவும் பேசல, பின்னாடி எவனோ டப்பிங் பண்ணி கோபிநாத் இதை போட்டு உடனே சிரிக்கிற ஸ்மைலியை போட்டு கோபிநாத்துக்கே பல்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஈஸியாக டிசீவிங்காக இருக்குது இந்த இன்ஸ்டாகிராம், இந்த சோஷியல் மீடியா எல்லாருமே. சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது சிஎஸ்கே வந்து நல்லா போல் பண்ணும். ஆமா ப்ரோ, கரெக்டா bowling பண்ணி கரெக்டா பிடிக்கணும். கரெக்டாக பவுலிங் கரெக்டாக பிடிக்கணும். இங்கே ஏதோ சிஎஸ்கேக்கு எல்லோ கலரில் ஏதோ அப்ளை பண்ணி வச்சிருக்காரு. நான் மிக்சர்னு நினச்சேன். அச்ச சரையில் மிக்சர் கிளப்பி மிக்சரை வாய்க்கு பதிலாக கடவாயிலெல்லாம் வச்சு தேய்ச்சிட்டு வந்திருக்காரு மனுஷன் அப்படின்னு நினச்சேன். பாவம் சிஎஸ்கே பவுலிங்கும் ஏதோ சொல்ல வர, ஏதோ சின்சியராக சொல்ல வராரு. யார்கிட்ட இருந்து நம்ம வந்து அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன நல்லதாக இருந்தால் எடுத்துக்க வேண்டியது தானே. இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சென்னை வந்து ரிஸ்கா விளையாடுச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. அண்ணா கரெக்டா பேட்டிங் பண்ணும்போது கரெக்டா பவுலிங் பண்ணும். கரெக்டாக பேட்டிங் பண்ணும்போது கரெக்டாக பவுலிங் பண்ணும். சொல்லுங்கள், பவுலிங்கா ஃபீல்டிங்கா சொல்லுங்கள். டாஸ் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க, பவுலிங்கா ஃபீல்டிங்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி பேட்டிங் பண்ணும்போது, எப்படி சிவம் டூவே பேட்டிங் பண்ணும்போது அஸ்வின் வந்து பவுலிங் போடணுமா? எனக்கு புரியல நண்பா. என்ன கடையில் என்ன சரகு அச்சு நௌத்ரி அணிபாட்னு இஷ்டத்துக்கு புரியுதா இல்லையா? தோனி இல்லாம யாருமே வரவே முடியாது. ஏன்னா இறங்கி பேட்டிங் பண்றதுல இருந்து பவுலிங்ல இருந்து அவர் தான். பேட்டிங் பண்ணுறது பவுலிங் இருந்து எல்லாமே அவர் தானா? இன்னும் அவுட்டு ஆல்ரவுண்டர் போகலையே தோனி அவர்கள். இல்லை நானே தோனி ஃபேன் தான். இல்லை எனக்கே தெரியாது இந்த விஷயம், புதுசாக இருக்குல்ல ட்ரிவியாக்கு. தோனினால் பேட்டிங் பண்ண முடியும் எனக்கு தெரியும். அவர் பவுலிங் போட்டிருக்காரு ஓடிஐஸில். ஆனால் அதுக்குன்ட்டு அநியாயம் பேட்டிங் அவரே பண்ணி பவுலிங் அவரே போட்டு எங்கேயோ பயங்கரமாக காலங்காத்தால் நைட்டு எங்கேயோ எப்படி சேட்பாக்குள்ள செக்கிங்லாம் இல்லாமல் விட்டுறாங்களா? என்ன கதை ஒன்றும் புரியலையே. புரியல. பேட்டிங்ல வந்து கில்லாடியா இருக்கலாம், புரியுதா இல்லையா? ஆனா பவுலிங்ல வந்து ஆனா சரியா யாருமே ஃபீல்டிங் பண்ணல. சரியா என்ன எல்லாம் ஃபீல்டிங் பண்ணுங்க அவர் சொல்கிறாரா இல்லையா? உண்மையிலுமே இந்த சரக்கட்சி தான் இப்படி ஆயிட்டாரா? இல்லை சிஎஸ்கே மேட்ச் 4 மேட்ச் தொடர்ந்து ஒன்றா பார்த்து ஏதாச்சும் மன உளைச்சுக்கு ஆளாகி இந்த மாதிரி மாறுபட்டு விட்டாரா? எனக்கு ஒன்றுமே புரியல.
ஆனால் பாவம் அந்த மனுஷனோட குமரல் இருக்குல்ல, அந்த குமரல் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு சிஎஸ்கே ஃபேனா. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா 2 பிட்டு உள்ளே போயிருக்கு, 2 கட்டிங் உள்ளே போயிருக்க மாட்டிருக்குது. எக்ஸ்ட்ராவாக அந்த குமரல் வருது. தோனியவே பேட்டிங் பண்ண சொல்லி அவரையே பவுலிங்கும் போட சொல்கிறார். தோனி புரிஞ்சுக்கோங்க, கேட்டால் நெக்ஸ்ட் டைம் நீங்களே பவுலிங்க்கும் வாங்க. அஸ்வினுக்கு எதுக்கு நீங்கள் பவர் பிளேயில் ஓவர் கொடுக்குறீங்க? பவர் பிளேயில் கொடுத்தா வெளுத்து போடுறாங்கன்னு தெரியுது இல்லை, பவர் பிளேக்கு வெளியே தான் கொடுக்க வேண்டியது. 100 அகமதுக்கு ஏன் பவர் பிளேயில் ஓவர் கொடுக்கல? நீங்களே வந்து ஓவர் போடுங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, அவர் கரெக்டாக இருக்கும் அவர் சொன்னார்னா. ஆமா ப்ரோ, அதான் ப்ரோ. ஆடியன்ஸ் மூஞ்சி கிஞ்சிரும். ஆமால டோனி அடிப்பா போல. பாக்குறியா என்ன தலை மட்டும் இந்த ஆட்டம் ஆடுது இப்படின்னா அது என்ன? இதில் என்ன கெத்து ஏதாச்சும் இருக்குதா? எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கே மைனஸ் இருக்கோ அந்த மைனஸில் சிஎஸ்கேவோட டீம் வந்து அந்த கன்சர்ன் அதை அவங்க பார்க்கணுமே தவிர்த்து இன்னமும் வி ஆர் கோயிங் பேக் வித் ஓல்டு டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈகோக்கு தீனி போடுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கன்சர்ன் அதை பற்றி பேசுங்க. அது இன்னும் பெரிய ரேப்பர் இவர் 2 பேரும் அப்படியே வாயிலே மியூசிக் போட்டுக்கிறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க, இன்டர்வியூ தவிர்த்து எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. டே என்ன மேட்ரு இப்போ என்ன பண்ணலான்னு அதை விட்டு எவனாச்சும் ஒரு கட்டிங்கை போட்டு வர வேண்டியது, கரெக்டாக அவன் வாய்க்குள்ளே கொண்டு போய் மைக்கை நீட்ட வேண்டியது. நீங்கள் தான் ஏதாச்சும் கருத்து சொல்லணும் அப்படின்ட்டு அப்புறம் அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டு வைரல் ஆக்கி விட்டு அவன் லைஃபே போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிடுறது பாவத்தை. அதாத்துல மண்டடா பையனு பின்னாடி இவன் யார்? அவன் கண்ணாடி போட்டுன்னு ஒரு கோளாறு நிற்கிறான். இவ்வளோ நேரம் நான் அவனை பார்க்கவே இல்லை, அவன் வாய்ஸே வெளியே வராதனால அவன் கவனிக்கவே இல்லை. இப்போ தான் அந்த கோளாரை பார்க்குறேன். இந்த வாயை திறந்து பேசுதுங்களே கோளாறுங்க, அதுங்களை கூட நம்பிடலாம். கமுக்கமாக இருக்குதுல்ல, அந்த கோளாறுங்களை மட்டும் நம்பவே கூடாது நண்பர்களே. மஜா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சிஎஸ்கே இந்த மாதிரி வச்சு ஏகப்பட்ட மீம்ஸில் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கானுங்க. மனசு ஒரு பக்கம் கஷ்டமாக ரணமாக இருக்குது. ஒரு கம்பேக் கொடுத்தாங்கன்னா 2-3 மேட்ச்லையாச்சும் அட்லீஸ்ட் ஆறுதலாக இருக்கும். அதுக்காச்சும் அவங்க ஏதாச்சும் பண்ணணும். அதுக்கு முதல்ல ராகுல் திருப்பாதி டீமை விட்டு வெளியே நிற்கணும். தீபக் கூட இம்பாக்ட் பிளேயராக போன டைம் கொண்டு வந்தீங்களே, மனசாட்சியே இல்லை உங்களுக்குலாம். ஆக்ஷனில் எடுக்கும்போதே தெரிஞ்சு போச்சு டீம் முடிஞ்சு போச்சுன்ட்டு. சரி ஓகே, ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை. அவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுக்கு தெரியாததான் நமக்கு தெரிய போது, விட்டுற வேண்டியது தான் அவங்க கையிலேயே. டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது. நான் அவங்க மீட் மிஸ்டர் மித்துன் இதே மாதிரி வேறு ஒரு ரியாக்ஷன் வீடியோலையோ இல்லை ட்ரால் வீடியோலையோ உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, டாடா பாய்.